ஹல்க் எப்போ எம்சியூல கம்பேக் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி நமக்கு வயசு தான் ஆகுமே தவிர ஹல்க்கு கம்பேக் கொடுக்குற மாதிரியே தெரியல. ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு வந்திருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஹல்க நல்லா பவர்ஃபுல்லா காட்ட போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துக்கு அப்புறம் ஹல்க்குன்னு தனியா ஒரு படம் கொடுக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான சூப்பரான 5 கதைகள் இருக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். நம்பர் 5 பிளானட் ஹல்க். ஹல்க் வந்து ஸ்பேஸுக்கு போய் கிளாடியேட்டர் ஸ்டார்ட் பண்ணி கிங் ஆகிற ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஸ்டோரி இது. நம்பர் 4 ஹல்க் வெர்சஸ் தோர் பேனர் ஆஃப் வார். ஹல்க்குக்கும் தோருக்கும் இடையில நடக்கிற வார் தான் இந்த படம். இதுல வர்ற ஹல்க் வந்து ரொம்ப அறிவாளியாவும் இருப்பாரு. சோ இன்டெலிஜென்ட் ஹல்க் வெர்சஸ் காட்ன்ற மாதிரி தான் இந்த ஃபைட் இருக்கும். நம்பர் 3 ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்ட் ஈவில் ஹல்க் வெர்ஷன். இது உண்மையை சொல்ல போனீங்கன்னா மார்வல்ல ரொம்பவும் கொடூரமான மோசமான வில்லன்னா ஹல்க சொல்லலாம். இந்த கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா மார்வல்ல ஃபியூச்சர்ல ஹல்கே மிகப்பெரிய வில்லனா கொண்டு வரலாம். நம்பர் 2 இம்மார்டல் ஹல்க். இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டைல் ஸ்டோரி இது. நம்பர் 1 ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் வேர்ல்டு வார் ஹல்க். ஒரு கட்டத்துல காமிக்ஸ்ல ஹல்க்கு ரொம்பவே கோவம் அதிகமா வந்து எர்த் மேல வார் டிக்ளேர் பண்ணுவாரு. சோ அப்போ எம்சியூல இருக்கிற எல்லா ஹீரோஸும் ஒரு பக்கம் நிற்பாங்க, ஹல்க் ஒரு பக்கம் நிற்பாரு. இந்த படம்லாம் வந்துன்னா எம்சியூ வந்து வேற லெவல்ல போயிடும். ஆனா இதெல்லாம் வருமானது டவுட் தான். இந்த 5 படத்துல எது வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.